ஹே வேவ்ஸ், நம்ம சேனல்ல ரீசெண்டா ஒன் பீஸ் அனிமில உண்மையான ஃபேன் தியரியை பத்தி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவோட கண்டினியூஷன் எல்லாம் அதோட பார்ட் 2 தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோலையும் நம்ம ஒன் பீஸ்ல உண்மையான ஃபேன் தியரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் இருக்க தியரி ப்ரூக்கால சோல் பவர்ஸை யூஸ் பண்ண முடியும். இதை ஃபர்ஸ்ட் படிச்சப்ப என்னடா இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமாச்சே, இதை போய் சொல்லி வச்சிருக்கீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ப்ரூக் இன்ட்ரடியூஸ் பண்ணப்ப அவனோட டெவில் ஃப்ரூட் பவர் வந்து ரிவர்னு தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால ப்ரூக்கு கிட்ட இப்போ இருக்க சோல் ரிலேட்டடான பவர்ஸை நம்மளுக்கு அப்போ காட்டவே இல்லை. இது ஒரு பக்கம் ரீசனாக இருந்தால் ப்ரூக்கோட டெவில் ஃப்ரூட்டோட ஒர்க்கிங்கை நம்ம பார்த்தோம்னா அதோட சோல் வந்து அவனோட உடம்பை விட்டு வெளியே போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கும். அப்போ ப்ரூக்கோட உடம்புலேருந்து சோலால் வெளியே போக முடியுது. அப்புறம் ஏன் அந்த சோலை வச்சு அவனுக்கு மற்ற பவர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுற மாதிரி கடைசியில் ப்ரூக்குக்கு இந்த சோல் ரிலேட்டடான பவர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா கியோமோனும் மமனசுகேவும் ஒரிஜினலாகவே அப்பா பையன் இல்லை. இந்த டவுட் வந்து நான் ஒன் பீஸ் பார்த்தப்பே எனக்கு வந்துச்சு. ஏன்னா நமக்கு மமனசுகேவை ஃபர்ஸ்ட் பங்காசாரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப கியோமோன் தான் அவனோட அப்பான்னு சொல்லியிருப்பான். ஆனால் அந்த டைமில் நிறைய ஃபேன்ஸால் ஒத்துக்கவே முடியல. இன்ஃபேக்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நிறைய பேர் டவுட் பண்ணாங்க. இதுக்கான மெயின் ரீசனே அவங்களோட பேரில் இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் தான். ஏன்னா ஒன் பீஸில் மோஸ்ட்லி பிளட் லைனில் இருக்கவங்க எல்லாரோட பேருமே ஒரே மாதிரி தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு மங்கிடி லூஃபி, மங்கிடி டிராகன், மங்கிடி கார்ப் அது மாதிரி. அதே நம்ம இந்த கேஸில் பார்த்தோம்னா கியமான் மொமனசுகே ரெண்டு பேருக்கும் நடுவில் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. அது கூடவே அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களோட செகண்ட் நேமையுமே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் அவங்களோட பேரில் அன்சர்டினிட்டி இருக்குன்னா கியமான் வந்து மொமனசுகே கிட்ட நடந்துக்கிறதுமே அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கியமான் வந்து மொமனசுகேவை அவனோட சொந்த பையனை பார்க்குற மாதிரி பார்க்காம யாரோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகரை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு அதிகமான ப்ரொடெக்டிவ் நேச்சர் தான் ஒரு அப்பா பையங்கிற ரிலேஷன்ஷிப்பையும் ஒரு மாஸ்டர் சர்வெண்ட்டுங்கிற ரிலேஷன்ஷிப்பையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். இங்கே நம்ம பார்த்தோம்னா அப்பா பையங்கிற ரிலேஷன்ஷிப்பை விட ஒரு மாஸ்டர் சர்வெண்ட்டுங்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் கியோமன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறமா நமக்கு சாப்டர் 817 தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க மமனசுகே ஒன்றும் கியோமனோட பையன் இல்லை, பட் வானோட தமையவான கோஸ்கி ஓடனோட பையன் சொல்லிட்டு. இந்த இடத்துலையுமே ஃபேன்ஸ் வந்து அதை கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம அடுத்து பார்க்க போகிறதுல ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒரே ஒரு ஃபேன் வந்து தனியாக கெஸ் பண்ணியிருப்பாரு. அப்படி என்னடா பெரிய தியரின்னு அது கேட்குறீங்களா? அதுதான் சிரகோஷி ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பன். நமக்கு ஒன் பீஸில் ஏன்ஷியன்ட் வெப்பனை பற்றி பல தியரி இருக்குது. அதில் நமக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பன்னா அது ப்ளூட்டான் தாங்க. அப்புறம் உரேனஸை பற்றி நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்காது. கடைசியாக இருக்க பொசைடான்னா ஒரு மாதிரி யூனிக்கான ஏன்ஷியன்ட் வெப்பன். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா ப்ளூட்டான் வந்து ஒரு வார்ஷிப். அது மட்டும் இல்லாமல் யுரேனஸை பற்றி நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. மோஸ்ட்லி அதுவும் ஒரு மெட்டீரியல் பேஸ்ட் வெப்பனாக தான் இருக்கும். ஆனால் பொசைடனால மற்ற சீக்கிங்ஸை கூப்பிட்டு அவங்கள வெப்பன்ஸை யூஸ் பண்ண முடியும். அண்ட் நமக்கு லேட்டராக ஃபிஷ்மேன் ஐலாண்ட் ஆர்க்கோட கிளைமேக்ஸில் சிரகோஷி தான் இந்த பொசைடன் சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பட் சிரகோஷி தான் பொசைடன் நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபேன் வந்து ஆன்லைனில் ஒரு போல் நடத்தியிருப்பாரு. அதில் பிரின்சஸ் சிரகோஷி ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பனாக இருக்க வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு. ஆனால் அந்த போலில் நிறைய பேர் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஓட் போட்டிருப்பாங்க. பட் அவங்க எல்லாருமே கடைசியில் தப்பாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபேன் எக்ஸ்பெக்ட் பண்ணது கடைசியில் உண்மையாக இருக்கும். அடுத்ததாக சுலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ப்ரெடிக்ட் பண்ணது நமக்கு ஜோவார்க்கில் தான் மிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மிங் ட்ரைபை சேர்ந்த மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி அனிமலாக இருப்பாங்க. இந்த ட்ரைபில் இருக்க சின்ன பசங்களால் ஒரு ஆவரேஜ் பைரட்டை ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைபில் இருக்க மக்களால் அனிமலோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியுமே யூஸ் பண்ண முடியும். அவங்க கையில் இருந்தோ இல்லை சில வெப்பன்ஸ் மூலயமாவோ எலக்ட்ரிக்கல் ஷாக்கை கொண்டு வருவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு பார்த்தா இந்த மக்கள் எல்லாருமே பார்க்கறதுக்கு அனிமல் மாதிரி இருக்கிறாங்க. பட் மனுஷங்க மாதிரி இவங்களால பேச முடியுது. அது மட்டும் இல்லாமல் சில வினோதமான இந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரி பவர் கூட இவங்களால யூஸ் பண்ண முடியுது. இது மாதிரி வேறு ஏதாவது மித்திக்கல் கிரியேச்சர்ஸ்க்கு பவர் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் நிறைய பேர் யோசிச்சு பார்த்தாங்க. ஏன்னா ஓட வந்து ஒன் பீஸில் பல மித்தாலஜிஸை இன்கார்பரேட் பண்ணியிருப்பாரு. இது மாதிரி தேடிட்டு இருக்கப்ப கிடைச்ச ஒரு கிரியேச்சர் தான் வேர்வுல்ஃப். பட் வேர்வுல்ஃபோட கான்செப்டை நம்ம பார்த்தோம்னா அவங்க எல்லா நாளுமே மனுஷங்களா இருந்துட்டு ஃபுல் மூன் டே அப்போ மட்டும்தான் வேர்வுல்ஃபாக மாறுவாங்க. ஆனால் சில வேர்வுல்ஃப் கதைகளில் உல்ஃபுக்கு வந்து ஃபுல் மூன் டே அப்போ நிறைய பவர் கிடைச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ அதே மாதிரி ஃபுல் மூன் டே அப்போ ஏன் நம்ம மிங் ட்ரைபில் இருக்க மக்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான பவர் கிடைக்கக்கூடாது? இதே கேள்வி தான் அப்போ இந்த ஃபேன்ஸோட மனசுலையும் இருந்துச்சு. இது கூடவே இந்த ஹோல்கேக் ஐலாண்ட் ஆர்க்கில் நம்மளுக்கு மிங்ஸோட ஸ்பெஷல் பவரை பற்றி அங்கங்கே ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக நமக்கு ஃபேன்ஸ் ஆசைப்பட்ட மாதிரியே மிங்ஸால் ஃபுல் மூன் டே அப்போ ஒரு சூலங்கா மாதிரி அது மூலயமா பல மடங்கு பவர்ஸ் அட்டைன் பண்ண முடியும்னு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டோஃப்ளமிங்கோட டெவில் ஃப்ரூட்டை சுற்றி இருந்த தியரி. ஒன் பீஸில் இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கும் டெவில் ஃப்ரூட் யூஸருக்கும் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. சப்போஸ் நமக்கு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை அந்த கேரக்டருக்கு டெவில் ஃப்ரூட் பவர் இருந்துச்சுன்னா உடனே வந்து அந்த கேரக்டரோட டைட்டில் கார்டு கீழே டெவில் ஃப்ரூட் பவர் யூஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இது எல்லா டைமுமே அந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணுறப்பே சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில கேரக்டருக்கு உடனே சொல்லிடுவாங்க, சில கேரக்டருக்கு ரொம்ப நாள் கழிச்சு சொல்லுவாங்க. அந்த வகையில் டோஃப்ளமிங்கோட டெவில் ஃப்ரூட்டுக்கு ஒரு பெரிய ரெக்கார்ட் இருக்குது. அது என்னடா அவ்வளோ பெரிய ரெக்கார்டுன்னு நம்ம பார்த்தா, இப்போ நான் சொன்ன ட்ரெடிஷன் படி ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா
அவங்களோட டெவில் ஃப்ரூட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான டைமிங் எடுத்தது டோஃப்ளமிங்கோட டெவில் ஃப்ரூட் தான். நமக்கு ஃபர்ஸ்ட் அனிமலா டோஃப்ளமிங்கோவை காமிச்சதுலேருந்து அவன் டெவில் ஃப்ரூட் பேரை ரிவீல் பண்ணுற வரைக்கும் நமக்கு எடுத்த டைம் மட்டுமே 11 வருஷம். பட் இந்த டைம் பீரியடில் பல டைம் நமக்கு டோஃப்ளமிங்கோவை அனிமலா காமிச்சிருக்காங்க. இதில் நோட்டபுளான 2 சீன்ஸ்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஜாயா இருக்குல்ல, அவன் பெல்லாமையை போட்டு அடிக்கிறது. செகண்ட் ஒன் மெரைன் ஃபோர்டில் சண்டை போடுறது. இந்த 2 இடத்துலையுமே அவன் ஏதோ ஒரு பவர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்ன பவர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பவருக்கான பேரும் நம்மளுக்கு ஒழுங்காகவே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயா இருக்கல பார்த்தோம்னா, டோஃப்ளமிங்கோ வந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். பட் ஒரு சைடில் அவனோட கையை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே டோஃப்ளமிங்கோட ஆப்போசிட்டில் பார்த்தா பெல்லாமே இன்னொருத்தனும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது மூலயமா ஒருவேளை டோஃப்ளமிங்கோவால் மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அப்படியே நம்ம மெரைன் ஃபோர்டா இருக்கலாம் பார்த்தா, டோஃபி கிட்ட அந்த பவர் வச்சு அவனால் மக்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும். அப்போ மெரைன்ஸையோ இல்லை பைலட்ஸையோ அவனால் ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும். பட் அவன் அதை பண்ணாமல் ஓர்ஸோட காலை வந்து வெட்டியிருப்பான். அதுவும் எப்படின்னா, எந்த ஒரு வெப்பனுமே யூஸ் பண்ணாமல் அவனோட ஃபிங்கர்ஸில் ஏதோ ஒரு ஆக்ஷனை மட்டுமே பண்ணி அதை வச்சு ஈஸியாக வெட்டியிருப்பான். டோஃபியால் அவனோட பவரை வச்சு மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஓர்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஆளோட காலை வெட்ட முடியுது. ஆனால் இது எல்லாத்தையுமே அவன் கையை வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அசைக்கிறதுனால தான் பண்ணுறான். பட் அந்த பவரோட பேரை ரிவீலே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை தான் மேஜிக்காக இருக்குமான்னு கூட நிறைய பேர் யோசிச்சு பார்த்தாங்க. இந்த சமயத்தில் தான் டோஃபி வந்து அவன் பவர்ஸ் வச்சு பறக்கிற மாதிரி ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. டோஃபி பறக்கிறப்ப அவன்கிட்ட எந்த ஒரு விங்ஸுமே இருந்திருக்காது. பட் 3 இன்ஸ்டன்ஸ்லையுமே டோஃபி கிட்ட காமனாக அந்த ஒரு விஷயம்னா, அவன் அந்த ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணுற ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன் தான். மறுபடியும் மித்தாலஜிக்கலாக யோசிச்சு பார்த்தா எந்த ஒரு கேரக்டரால் கையை அசைச்சு அது மூலிமா பறக்க முடியும்? மித்தாலஜிக்கலாக யோசிச்சு பார்த்தா எந்த ஒரு ஐடியாவும் வரல. பட் சூப்பர் ஹீரோஸ் கூட ரிலேட் பண்ணால் ஒரு ஐடியா வரும். அதுதான் ஸ்பைடர்மேன். இதனால நிறையா ஃபேன்ஸ் வந்து ஒருவேளை ஃபர்ஸ்ட்டு டோஃபி ஸ்பைடர் இல்லைனா ஸ்பைடர்மேன் கூட ரிலேட்டான ஏதாவது டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருப்பான்னு யோசிச்சு பார்த்தாங்க. ஸ்பைடர்மேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸோ அது வேணாம். பட் ஸ்பைடரை பார்த்தோம்னா இவன் ஜோவனாக மாறினா தான் அந்த ஸ்டிங்ஸ் அவனால் யூஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இவன் உடம்போட பாட்டில் ஏதாவது ஒன்று தேவை அந்த ஸ்பைடர் மாதிரி மாற்றணும். அப்போ தான் ஸ்டிங்ஸை யூஸ் பண்ண முடியும். அப்படியே பார்த்தாலுமே ஸ்பைடரால் பறக்க முடியாது. பட் டோஃபி பறந்துட்டு இருப்பான். அப்போ ஒருவேளை இந்த ஸ்பைடரோட பவர் எதுவுமே இல்லாமல் பட் ஸ்டிங்கோட பவர் மட்டும் இருந்துச்சுன்னா, ஏன் டோஃபி கிட்ட இருக்க டெவில் ஃப்ரூட் பவர் ஒருவேளை ஸ்டிங்ஸ் கூட சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது? ஏன்னா டோஃபியோட டெவில் ஃப்ரூட் பவர் வந்து ஸ்டிங்ஸ் கூட சம்மந்தப்பட்டதாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டிங்ஸை வந்து ஷார்ப்பாக ஆக்கி மற்றவங்களை வெட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் வேலையெல்லாம் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக டோஃபி வந்து அவனோட ஸ்டிங்கை ஒருத்தரோட கையிலையும் காலையும் ஒட்ட வச்சுட்டா அவங்கள ஈஸியாகவே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மாதிரி எல்லா வகையான தியரியும் யோசிச்சு எல்லா வகையான ரிசர்ச்சும் பண்ணி ஃபேன்ஸ் வந்து மண்டை எல்லாத்தையுமே குழப்பி ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. அண்ட் அந்த கன்க்ளூஷன் தான் நம்மளுக்கு உண்மையாகவுமே ஆச்சு. இது ஓடா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஃபோர் ஷேடோ பண்ணி அப்போ நம்மளுக்கு ரிவீல் பண்ணாரா, இல்லை ஃபேன்ஸ் இதை கண்டுபிடிச்சதுனால ஓடா இது மாதிரி மாற்றினாராங்கிறது செகண்டரி. பட் ஏதோ ஒன்று ஃபேன்ஸால் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு இல்லை, அதுவே நம்மளுக்கு போதும். உங்களுக்கு இந்த ஸ்பைடர்மேன் மாதிரியே வேறு ஏதாவது ஒரு சூப்பர் ஹீரோ பவரை ஒன் பீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுதா? மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் போடுங்க, நானும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஃபைனலாக அடுத்து பார்க்க போகிறது ஒயிட் பீட் வந்து ராக்ஸ் பைரட்டில் வேலை செஞ்சாங்கிற தியரி. நமக்கு ரெவரியா இருக்கல கார்பினா சொல்லியிருப்பாருன்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி ராக்ஸ் பைரட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான பைரட் குரூப் இருந்தாங்க. இப்போ இந்த கடலை ரூல் பண்ணிட்டு இருக்க கைடோ, பிக் மாம் இது மாதிரி பவர்ஃபுல்லான பைரட்ஸ் கூட அந்த ராக்ஸ் பைரட்ல தான் வேலை செஞ்சாங்கன்னு சொல்லியிருப்பாரு. இதே மாதிரி வேற ஒரு சீன்ல மார்க்கோ என்ன சொல்லியிருப்பானா, ஒயிட் பீட் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைரட் குரூப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த பைரட் குரூப்ல ஒயிட் பீட் மாதிரி இன்னும் பல பவர்ஃபுல்லான பைரட்ஸும் இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பான். சும்மாவே ஒன் பீஸ் ஃபேன்ஸ் வந்து தியரியா போட்டு தள்ளுவாங்க. இது மாதிரி ஒரு ஹிண்ட் கூட வச்சு கொடுத்தா தியரி உருவாக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும்? அப்போ ஒயிட் பீடும் ராக்ஸ் பைரட்ல தான் வேலை செஞ்சான்னு சொல்லிட்டு தியரி உருவாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த தியரி உண்மையாகவே இருக்கும். நமக்கு சாப்டர் 957 தான் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி உண்மையான ஃபேன் தியரிஸ் இன்னும் எவ்வளவோ இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இந்த வீடியோக்கு 3rd பார்ட் ஒன்று செஞ்சு அதையும் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது உங்களோட வியூ டிவி சைனிங் ஆஃப்.